ஏதாவது என் நிலம், என் வளம், என் மக்களின் நலன் எதையாவது பேசுமா? அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க, வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க. நான் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவோம். அவங்க ஓட்டை குறிவைப்பாங்க. நாங்கள் நாட்டை பற்றியே கவலைப்படுவோம், சிந்திப்போம். எங்களுக்கு அவங்களுக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதனால் அவங்க 3 பேருக்கும் போட்டி, எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது. அது சரியாக தான் சொல்கிறாங்க. கட்சி தொடங்கும் போது 2010 இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு சொன்னேன். இதுவரை கடைபிடிக்கிறேன். 4 தேர்தல் பொது தேர்தலை கடந்திருக்க 5வது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில், இந்திய பெருநாட்டின் வரலாற்றில், தமிழ்நாட்டின் வரலாற்றில் 4 முறை தோற்று, உள்ளாட்சி தேர்தலையும் தோற்று, எல்லா இடைத்தேர்தலையும் தோற்ற பிறகும் துவளாமல் 5வது முறையும் தனித்து 234 போட்டி போடுதுன்னா அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி போடும். அது வேற கொள்கையில் நிறைய தூரம் இருக்குல்ல. நீங்கள் பெரியார் கொள்கை வழிகாட்டிங்கிறீங்க, நாங்கள் பிரபாகரன் கொள்கை வழிகாட்டிங்கிறோம், அயோத்திதாசன், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜாலாம் கொள்கை வழிகாட்டிங்கிறோம். நீங்கள் எங்கள் கொள்கைக்கும் உங்களுக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் விளக்கி சொல்லணும். தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா? தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாது, பிச்சையீடு கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னதை ஏற்கிறார்களா? தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை ஏற்கிறார்களா? சிலப்பதிகாரத்தை விபச்சாரி கதை என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? தொல்காப்பியன் ஆரிய அடிமை, வள்ளுவன் பார்ப்பன அடிமை, இந்த வார்த்தைகளெல்லாம் ஏற்கிறார்களா? பதில் இருக்கா?